எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதல்கட்ட கட்டுமான பணிகள் 10 விழுக்காடு முடிந்துள்ளதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான பொது கலந்தாய்வு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. மதுரை எய்ம்ஸ் தலைமைச் செயல் அதிகாரி ஹனுமந்தாராவ், எய்ம்ஸ் நிர்வாக துணை இயக்குநர் விஜயகுமார் நாயக், மாணிக்கம் தாகூர் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் கட்டுமான பணிகளை நேரில் அனைவரும் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாணிக்கம் தாகூர், ராமநாதபுரத்தில் படித்து வரும் எய்ம்ஸ் மாணவர்களை தற்காலிகமாக மதுரைக்கு இடமாற்றம் செய்யும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது என்றார். 10% பணிகள் முடிந்திருக்கின்றன. இது அதிகாரிகள் காட்டியிருக்கின்ற செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தும் என்றால் மதுரை எய்ம்ஸ் 18 மாதங்களிலே நமக்கு கண்ணுக்கும் நானே தெரிகின்ற கட்டணமாக மாறும், இயங்கவும் தொடங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டாகும். இந்த ஆண்டு சேர்க்கப்பட போகின்ற 50 மாணவர்களுக்கு அந்த மருத்துவ குழுவில் இடமில்லாததனால் மாநில அரசிடம் இன்று கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டது. மாநில சுகாதாரத்துறையிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் வேறு வகையிலே மத்திய மாணவர்களுக்கு தங்குகின்ற இடம் ராமநாதபுரத்திலே ஏற்படுத்த முடியுமா, ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் நிர்வாக இயக்குநர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.